திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, அன்பு வேத மாணவர்களே, கிறிஸ்தவ உறவுகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாகவே நாம் கிரைஸ்ட் டிஸ்கோர்சஸ், அதாவது கிறிஸ்துவின் சொற்பொழிவுகளை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பாடங்கள் அனைத்துமே நிச்சயமாகவே உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு 8வது பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனங்கள் 23 முதல் 35 வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியிலே ஒரு ஓமையின் வாயிலாக இயேசுவானவர் தம்முடைய சொற்பொழிவை துவங்குகிறார். இயேசுவின் சீசரில் ஒருவன் வந்து இயேசுவானவரிடம், நான் என் சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அதற்கு இயேசுவானவர் 7 தரம் மாத்திரமல்ல 77 தரம் என்று அவருக்கு பதில் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சொற்பொழிவின் வாயிலாக மன்னிப்பு என்பது எப்பேற்பட்ட ஒரு விசேஷமா இருக்கிறது. இயேசுவானவருடைய ஒரு புதிய உபதேசம் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கடன்பட்டிருக்கிறோம். இந்த பாடத்தின் வாயிலாக இயேசுவானவர் அந்த ஜனங்களுக்கு போதித்த மன்னிப்பை பற்றிய ஒரு சொற்பொழிவை இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோட படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். சொல்லப்படுகிற வசனங்களையும் சொல்லப்படுகிற உபதேசங்களையும் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீர் சாலமோனையா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, மாணவர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் சொற்பொழிவுகள், கிரைஸ்ட் டிஸ்கோர்சஸ் என்ற தலைப்பில் பாடத்தை நம்ம கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தார், பேசினார், சென்றார் என்று இல்லாமல் அவர் ஒவ்வொரு மனித மனங்களையும் அவர்களுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் அறிந்து அவர்களோடு வார்த்தைகளை கொடுத்தார், அவர்களோடு பேசினார். ஜீசஸ் இன்டராக்டட் வித் பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக தரையிலிருந்து எம்பி குதிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. காரணம் என்ன? நானும் உங்களை போல ஒரு காலத்தில் விக்கிரக வழிபாடு செய்கிறவனாக இருந்தேன். அங்கிருந்த ஊமையான விக்கிரகங்கள் பேசுவதில்லை. அதை குறித்து போதிக்கிறவர்களுக்கும் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. மதத்தின் ஸ்தாபகர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஏடாகூடமான கேள்வியை கேட்டால் புன்முறுவல் பூத்து அப்படியே ஸ்மைல் மட்டும் பண்ணுவார். அது புத்தனாக இருந்தாலும் சரி. அதனால தான் புத்தருக்கு ஸ்மைல் இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தான். பட் ஜீசஸ் நெவர் எவர் ஸ்மைல் அட் பீப்புள், ராதர் ஹி ஸ்போக். அவர் பேசினார், என்ன நடக்குதுன்னு பேசினார், ஏன் இப்படி நினைக்கிறேன்னு பேசினார், உங்களுக்கு ஏன் இது தோன்றலைன்னு பேசினார், நீங்கள் படிக்கவில்லையா என்று கேட்கிறார். அதனால தாங்க நாம் இயேசு கொண்டே வருகிறோம். அதனால தான் நாம் அவரை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் புரிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23 35 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால் மிகவும் கடன்பட்ட ஒரு மனிதனை குறித்து இங்கே நம்ம படிக்கிறோம். நான் பேசும்போது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கடன் என்ற வார்த்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே கணக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இங்கே 5ல் கடன் வாங்கி இதை கழித்து மீதியை அங்கே ஏற்று என்று சொல்லி கொடுத்தாங்க. ஆக இந்த கடன் என்ற சொல்லை சிறு வயது முதலே நாம் பாடமாகவே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி உலகத்தில் கடன் வாங்காத ஆள் யாராவது உண்டா? எல்லாரும் வாங்கியிருக்கோம் ஏதோ ஒரு வகையில். அது ஒரு நிலக்கடனாக இருக்கலாம், அல்லது உலோகம், தங்கம், வெள்ளி போன்றவற்றின் மீது கடன். எல்லாவற்றிலும் ஒரு கடன் வாங்காமல் இல்லை. ஆனால் கடன் வாங்கினவங்க எல்லாருமே கடனில் மூழ்கிட்டாங்களான்னு கேட்டால் அது வேறு விஷயம். சமீபத்தில் காஃபி டே என்று ஒரு பெரிய ஸ்தாபனத்தை இந்தியா முழுவதும்
அநேக மலைகளின் மீது காப்பி தோட்டங்கள் அவருக்கு இருந்தது. மிகப்பெரிய கோடீஸ்வரர். கடன் மிகுதியால் அவர் விஷம் அருந்தி தன்னுடைய அறையிலே இறந்து போனார். இது உலகறிந்த ஒரு செய்தி. கடன்பட்டவர்கள் தூக்கிட்டு சாகிறார்கள். அவ்வப்போது பத்திரிகையில் படிக்கிறோம், குடும்பமாக அப்பா அம்மா பிள்ளைகள் அனைவரும் கடன் நிமித்தமாக அவர்கள் விஷம் அருந்தி செத்து போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். கடன் நம்மை கொல்லுமா? ஆம். கடன் நம்முடைய ஆழ் மனதில் கசப்பை ஏற்றி ஏற்றி அந்த கடன் கொடுக்காத வெட்கத்தை சொல்லி சொல்லி நம்முடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இலக்கிய புத்தகத்தில் படிக்கிறோம், ராமன் இலங்கைக்கு வந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட ராவணன் பயந்து போனான். அப்பொழுது அதை எழுதிய கம்பர் ஒரு வரியை சொல்லுகிறார், கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொன்னார். அப்படியானால் கடன்படுகிறவனுடைய இருதயம் எவ்வளவு வலிக்கிறது, எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு அவனை ஆட்டுவிக்கிறது, கோழையாக்குறது, அவனை மரணத்திலே ஊற்றக்கூடிய மனிதனாக மாற்றுகிறது. சகோதரர்களே, இந்த காலத்திலெல்லாம் நம்ம கடன் வாங்கினால் கடன் கொடுத்தவர்கள் மிரட்டி அதை திரும்ப பெறுவார்கள். குறைந்தபட்சம் அசட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வீடு, வாசல், நிலம், தோப்பு, துறவு இதையெல்லாம் அவன் பிடிக்கிட்டு போயிடுவான். நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, அதோ அந்த வீடு கடனில் முழுகிடுச்சு, அதோ அந்த நிலம் கடனில் முழுகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய பெற்றோர்கள், தாத்தாமார்கள். ஆனால் நல்ல வேளை இவர்களுடைய உயிரை அவர்கள் பறிக்கவில்லை. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கடன் பட்டவன் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான் பாருங்க, வந்து கேட்பான். இல்லைன்னா கடன் கொடுத்தவனுடைய மனைவி, அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், மனைவியும் பிள்ளைகளையும் அடிமைகளாக எடுத்துன்னு போயிடுவான். நல்ல வேளை அந்த மாதிரியான ஒரு நிலை இப்பொழுது இல்லை. ஹைதராபாத் நிஜாமினுடைய 2 பிள்ளைகளை அவன் ஆங்கிலேயர் இடத்துல அதிகமாக கடன் வாங்கியதுனால கடன் கட்ட முடியாமல் போன நிஜாம் தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்தான். அந்த 2 பசங்களையும் இங்கிலாந்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அன்பு தோழர்களே, அந்த காட்சி ஒன்றை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு அதை எவ்விதமாக அணுகுகிறார், அதை எப்படி பார்க்கிறார்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் பக்கம் 468. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலியா தெரியும் உங்களுக்கு, எலிசாவும் உங்களுக்கு தெரியும். எலிசா வாழ்ந்த காலத்தில் அவனோடு இந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவனுடைய குடும்பத்தில் கடன் வந்து அந்த கடன் நிமித்தம் அவனுடைய மனைவியும் மகன்களையும் அடிமையாக இழுத்து கொண்டு போனார்கள். அப்போது இந்த காட்சியை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பைபிளில் ஆதியாகம காலத்திலிருந்து தொடர்ந்து நம்ம படித்தோம்னா இந்த கடன் பற்றிய இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இது இஸ்ரவேலருக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால்தான் இஸ்ரவேலர்கள் எப்போதும் பிச்சைக்காரலாம் இல்லை. காரணம் அவர்கள் எப்போதும் கடன் கொடுப்பார்கள் தவிர கடன் வாங்க மாட்டாங்க. 2வது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு இஸ்ரவேலனுக்கு கடன் கொடுத்து அவனால் கட்ட முடியாத நிலைமை வந்துட்டா விதின் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர், 7 வருஷம் பொறுத்து கடன் வாங்கினது 7வது வருஷம், அந்த வருஷத்தை ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுவார்கள், 7வது ஆண்டு. அந்த ஜூபிலி ஆண்டு வரும்போது
கடன் வாங்கினவனை கடன் கொடுத்தவன் 100% அப்படியே விடுதலை பண்ண வேண்டும். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இனிமேல் இவன் கடன் வாங்கிட்டான், அவன் தின்னுபிட்டான், என்னை அழிச்சிட்டான் நீ சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் ஃப்ரீ ஹிம் ஆன் த ஜூப்ளி ஹியர் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் திரும்புகிறோம் என்று இதனால் தான் புரிந்து கொள்கிறோம். நாம் பட்ட கடனை அடைப்பதற்கென்று யாருமே இல்லைங்க. பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலன் கடன் பட்டால் கூட அவனுக்கு ஒரு ஜூபிலி ஆண்டு இருந்தது விடுதலைக்காக. பாவத்திலும் மரணத்திலும் அக்கிரமத்திலும் எல்லா விதமான கடன்காரர்களாக இருக்கிற நமக்கு பாவமே பெரிய கடனாக இருக்கும்போது அதை மன்னிப்பதற்காக தேவன் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜூபிலி ஆண்டின் சந்தோஷத்தை போல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் சிந்திய இரத்தம் பாவியாகி நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. The very blood that Jesus shed on the cross, it is more than the jubilee. It forgives your sin. உன்னை அவர் மன்னிக்கிறார். சகோதரர்களே, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகத்தில் இந்த கடன் கொடுக்கிறவன் கடன் வாங்கினவன் அவனை பற்றி ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை விளங்கி கொள்ளும்படியான ஆற்றலை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 782வது பக்கம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த அடிமை என்று சொல்ல யாருமே விரும்ப மாட்டோம். No one likes the word slaves. அதாவது இப்போ என்ன கடன் தானே வாங்கின திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்கிற குதிக்கிற மக்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ கடன் வாங்கினா அடிமை ஆயிட்டேன்றார். யூ ஆர் a slaveன்றார். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். உண்மைதானே அது? ஒரு வகையில் நாம் அடிமைகளாக மாறுகிறோம். அன்பு தோழர்களே, இப்போல்லாம் கிரெடிட் கார்டு அப்படின்னு உலகம் முழுவதும் நீங்கள் வாங்க போகிற கடனுக்கு இவன் அட்வான்ஸாக கார்டு கொடுக்குறான். இது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வாங்க போகிற கடனுக்கு இந்த வச்சுக்க கிரெடிட் கார்டு, சிறிய தொகை செலுத்தினா போதும். இந்த கிரெடிட் கார்டு வாங்கின ஆள் தன்னுடைய கையில் மிகப்பெரிய சக்தி வந்ததாக பார்த்ததெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் திருப்பி பணம் கொடுக்கணும் இல்லை, திருப்பி கட்டணும் இல்லை, கட்ட முடியல. இன்றைக்கி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபர்கள் பெரியவங்க மத்தியில் கேட்டு பாருங்கள், முதல்ல அந்த கிரெடிட் கார்டை தூர எரிஞ்சு அந்த கடனை ஒழிச்சிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் கிரெடிட் கார்டை வச்சுருக்கவங்க வச்சுட்டு தான் இருக்கான். வெரி டேஞ்சரஸ். இட் வில் மேக் யூ ஸ்லேவ். Credit card gives you and empowers you to buy anything you like, but you have to pay back. அன்பு தோழர்களே, நமக்கு கிரெடிட் கார்டு தேவையில்லை, டெபிட் கார்டு இருந்தால் போதும். நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். கிறித்தவ குடும்பங்கள் பெரும்பாலும் நாசமாய் போவதற்கும் கிறித்தவ வாலிபர்கள் திருமண நாளிலிருந்து கடன்காரனாக இருப்பதற்கும் இந்த கடன் ஒரு காரணம். ஊர் மெச்சிக்க, தெரு மெச்சிக்க, உலகம் மெச்சிக்க ஏன் கடன் வாங்குகிறாய்? ஒரு 2 மணி நேரம் நடக்கிற அந்த திருமண விழாவை, அந்த ரிசப்ஷனுக்காக எவ்வளோ கடன்களை நீ வாங்கி விட்டாய்? எவ்வளோ பெரிய ஆபத்து! அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காட்சியை பேசுகிறார். என்ன சொல்கிறார்? 18ஆம் அதிகாரம் மத்தேயு 24வது வசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல இயேசு போதிக்கிறார். இயேசு ஒரு ராஜாவாக ஒரு கதை ஒன்றை அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த கடன் பட்டவன் அவனை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இந்த பொழிவை அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், மற்றவர்களும் கேட்கிறார்கள்.
உங்களைப் போல என்னை போல கடன்பட்டவர்களும் அங்கே இருந்தாங்க. எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக அரெஸ்ட் அண்ட் brought him before என்று சொல்லுவாங்க. அவனை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சரி, இப்பொழுது 25வது வசனம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடன் வாங்கினா திருப்பி அதை கொடுப்பதற்கு எந்த வழியும் இல்லையாம். அவனுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, வீடு வாசல் இல்லை, முதலீடு இல்லை, எதுவுமே இல்லை. எதை நம்பி அவனை விடுதலை செய்ய முடியும்? இந்த கடன் வாங்கினானே அவன் உங்களை போல் என்னை போல் ஒரு ஆள் போல் இருக்கு. கொஞ்சம் நஞ்சமாக வாங்க மாட்டார் இவர். 10,000 தாலந்துகளை கடன் வாங்கியிருக்கான். ஏன்டா இவ்வளோ பெரிய கடன் வாங்கினேன்? எதுக்காக வாங்கினேன்? என் அன்பு சகோதரர்களே, அந்த காலத்தில் தாலந்து என்பதே ஒரு 6 மாதத்துக்கு தேவையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். 10,000 தாலந்து வாங்கியிருக்காங்க. இவன் ரெண்டாவது அவனை கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு, ஒரு தாளந்தை திருப்பி கொடுக்கறதுக்கு யோகிதை இல்லை. ஒரே ஒரு தாளந்தை ரிட்டர்ன் பண்ண அவனால் முடியல. அதுக்கப்புறம் அவன் வட்டி வேறு தரணும். ஒரு கால் நீங்களும் நானும் கடன் என்னும் பாரத்தினால் சிக்கி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஊராம் பட்ட கடனை இவன் அடைச்சின்னு இருப்பான், நண்பன் பட்ட கடனை இவன் அடைச்சிட்டு இருப்பான். பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க, பெரிய இடத்துல வேலை செய்கிறவங்க நண்பனுக்காக கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுருவாங்க. நண்பன் ஓடி போயிடுவான், அல்ல செத்து போயிடுவான். இப்போது கையெழுத்து போட்ட ஒரு காரணத்துக்காக இவன் கடன் கட்டிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆள்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். பாருங்கள், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், மீண்டும் வாசிக்கிறேன், கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன், இந்த இடத்துல ஆண்டவன் என்பது கடன் கொடுத்தவன், அவனையும் நல்ல கவனிங்க, அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். இப்போது கடன் வாங்கினவன், அவனுடைய அழகான மனைவி, அற்புதமான பிள்ளைகள், அவங்க கையில் என்ன இருந்ததோ மொத்தத்தையும் வில்லுன்றான். மொத்தத்தையும் விற்று கடனை அடையின்றான். மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் கடன் அடிக்க முடியாது. நிர்வாகமே இல்லாத ஆள் பிடிச்சிட்டாங்க அவனை. இந்த மாதிரி சமுதாயத்தில் பெரியப்பா, அங்கிள், மாமா, இப்படி எத்தனை மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கடன்பட்டவர்களை, கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல ஒரு தெருவழியாக போய் மறு தெருவழியாக வீட்டுக்கு ஓடுவான். ஏன்னா கடன்காரன் பார்ப்பான்னு சொல்லி. கவனிச்சிங்களா? அப்போது 26வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் பாருங்கள் என்னென்ன செய்கிறான். தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்க, மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கொடுத்து தீர்க்கிறேன். நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்குறேன் சொன்ன உடனே துடிப்பாக வல்லமையாக ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து அப்படி வெளியே சிதறி வரும். என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லணும் தெரியுங்களா? இவ்வளோ நாள் கொடுக்காதவன் இனிமேல் கொடுக்க போறியா? எப்போ கொடுக்க போகிற? சோறு தின்றியா? வேற என்ன தின்ற? கேட்குறோம் இல்லை? இப்போ வாய்மொழியாக தான் இவன் பதில் சொல்கிறான். அவனால் கொடுக்கறதுக்கு முடியலன்றது தெரியுது. இயேசு கிறிஸ்து நம்முடைய கடன்களை அடைப்பார், அதற்கான வல்லமை நமக்கு தருவார். கிறிஸ்தவன் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மட்டும் அவர் மன்னிக்கலை, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளின் பாவங்களையும் மன்னிக்கிறார். நம்முடைய கடன்களை அவர் அடைக்கிறார் அற்புதமான வகையில். தேவன் நமக்கு ஒரு சிறு உதவி செய்தால் அதை பன்மடங்காக பெருக செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தானாம்.
அந்த நாட்டில் எதுவுமே முளைக்காத ஒரு காலம், பஞ்ச காலம். ஒரு விதை போட்டானா அந்த விதை 10,000 விதையாக விளைச்சல் கொடுத்ததான். ஆதியாகமம் 24. அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் அதை ஆசீர்வதித்தனால அது 10,000 விளைஞ்சதாம். One seed can be multiplied into 10,000. அதனால் அன்பு தோழர்களே, நாம் ஐடியில் வேலை பார்த்து 10 லட்சம் சம்பாதிக்கிறது இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தில் அற்புதமான மக்களாக நாம் வாழ முடியும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஒரே ஒரு விதையை தந்து நீதியின் விளைச்சலை பெருக செய்வார் என்று போட்டிருக்கு. ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு விதையை தான் விதைச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுவும் சாதாரண விதை தான், ஆனால் தேவன் அதை ஆசீர்வதிச்சிட்டார். அப்போது 100-fold அது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாம். 100 மடங்குனா 10,000 அர்த்தம். அன்பு தோழர்களே, ஒரே ஒரு விதையை, ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த காட்சிக்கு திரும்பி வாருங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் 1 மனது இறங்கி, 2 அவனை விடுதலை பண்ணி, 3 கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 3 விஷயங்கள் நடக்குது. என்ன சொல்றாரு? மனம் இறங்குகிறார். he had a compassion. 2 he freed him. 3 அவனுடைய கடனை அடைத்து விட்டார். இனி அதை பற்றி யோசிக்காத, சந்தோஷமா போன்னு சொன்னார். இயேசு அண்டை வருகிற மக்கள், சிலுவை அண்டை நிற்கிறவர்கள், அவர் சிந்திய இரத்தத்தினால் கழுவப்படுகிறவர்கள், ஒவ்வொரு குடும்பமும் அவர்கள் பாவ கடனும் சமூக கடனும் மன்னிக்கப்படுகிறார்கள். அவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார். சமயத்தில் நம்ம தெருக்களில் பாருங்கள், நம்ம கிராமங்களில் பாருங்கள், நம்மளை போல கேவலமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பம் சந்தோஷமாக வாழும். அதான் அந்த வித்தியாசம். நம்மளை போல தான் அவங்களும் இருக்காங்க, ஆனால் அவங்க நம்மளை விட பெரிய கடங்காருங்க. அவங்களுக்குள்ள எங்கேருந்து இந்த சந்தோஷம்னா, கிறிஸ்து அவர்களுடைய பாவ கடனை மன்னித்தார், அவருடைய சரீர கடனையும் அடைத்து கொண்டு வருகிறார். It was sheer God's mercy upon every Christian family that God forgives their sin and also forgives their debts. வல்லமையான வாழ்க்கையை கிறிஸ்தவர்களுக்கு தருகிறார். நீங்கள் உலகம் முழுதும் போங்க, இந்தியா முழுதும் போங்க, கிராமங்களுக்கு போங்க, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிற்று, பழைய கடன்கள்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. இது பைபிள் இருக்கிற வசனம், நம்புங்கள். சரி, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை, இவ்வளோ பெரிய ஆறுதல், இவ்வளோ பெரிய விடுதலை பெற்ற இதே ஆள் சைத்தானாக மாறிட்டாங்க. எப்போ இவங்கிட்ட ஒருத்தன் 100 தாளந்த எப்போ வாங்கியிருக்கான், இவனுடைய 10,000 தாளந்து கடனை மன்னித்த இந்த இலவசமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற அந்த மனிதனுக்கு தன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு சின்ன தொகையை மன்னிக்க முடியாமல் போகுது. இதனால்தான் சகோதரர்கள் தங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. கடவுள் நம்ம நிச்சயமாக ஆசீர்வச்சிருக்காரு, ஆனால் நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு கருத்து இன்னும் நம்மை வாட்டக்கூடியதாக மாற்றுகிறது, நஷ்டத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. பாருங்க 28வது வசனம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து, கவனிய, அவனுடைய தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் ஊழியக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய்
அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஸ்டோரி தெரியுதுங்களா? மாபெரும் கடனை இலவசமாக அடைக்கப்பட்ட அந்த விடுதலை பெற்ற அந்த மனிதன் அவன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது எதிரில் எப்போ எந்த காலத்திலே பட்ட ஒரு சின்ன கடனை வாங்கின ஒரு ஆள் அவனும் இவனுடைய சிநேகிதன் தான். அவனை பிடிச்சான். கவனிச்சிங்களா நீங்கள்? தொண்டையை நெரித்தான். கழுத்தில் துணியை போட்டு இறுக்கித்தாயா, தொண்டையை நெரிக்கேன். அடுத்து என்ன சொல்கிறான்? மரியாதை இப்போ வெய் அந்த கடனை, திருப்பி வெய் அந்த காய்ச்சல். ஐயா ஐயான்னு அவன் பதறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். கொஞ்சம் கூட மனசு இறங்கலைவேன். இவ்வளோ பெரிதான பாரத்தை நீக்கின தேவனுக்கு முன்பாக நாம் கூட சில சமயங்களில் நம்மிடத்தில் கடன்பட்ட மக்களை நாம் அவ்விதமாக செய்கிறோம். We have no heart to forgive. We remember all the least debts. அதோட விடலைங்க. அவன் அன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருந்தது குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக. ஆகவே அவனை சிறையில் போட்டு அவனை பாதித்தான். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். அவன் இவ்வளோ நடந்தது. இப்போ இந்த நடந்த நிகழ்ச்சியை முதல்ல கடன் மன்னிச்சார் பாருங்க, அவர் காதில் போய் இது விழுந்தது. 10,000 தாலந்துகளை மன்னிக்கப்பட்ட அந்த மனிதன் 100 தாலந்து கடன் பெற்ற மனிதனை மன்னிக்காமல் அவனை குற்றுயிராக மாற்றி சிறையிலே போட்டு வாதிக்கிறானே. இந்த செய்தியை கேட்டபோது அவனை இங்கே கொண்டாங்கன்னார். அவனை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்தாங்க. பாருங்க அவன் என்ன பேசுகிறான் என்று பாருங்கள். 31வது வசனம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். 2 வார்த்தை இருக்குதுங்க. அவனை சிறையில் அடைத்தான் என்றது ஒரு கருத்து. உபாதிக்கிறவர்கள் அப்படின்னா பர்சிக்யூட்டர்ஸ், பெயின் மேக்கர்ஸ். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி அவனை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இரக்கமில்லாமல் போன அந்த மனிதனை நான் உனக்கு மன்னித்த கடனை திரும்பவும் கொடு என்று சொன்னது மாத்திரம் இல்லை, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னா ஜெயிலில் ஒரு ஓரமாக உட்கார்ற மாதிரியான பனிஷ்மெண்ட் இல்லை. டெய்லி அவருக்கு அடி, டெய்லி அவருக்கு வேதனை. உபாதிக்கிறவர்கள், தோஸ் பர்சிக்யூட்டிங் ஹிம், இன்ஃப்ளிக்டிங் ஹிம். அதாவது அந்த கடன்பட்டவனை தினமும் அடித்து உதைத்து காயப்படுத்துகிற இடத்துல ஒப்பு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஜெயிலில் இருக்கிற நாளெல்லாம் அடி தான். இவன் அந்த தன்னுடைய கடன்காரனை ஜெயிலில் தான் போட்டான். அதுக்கு மேலே இவனுக்கு போட்டான். இப்போ இருந்து என்ன தெரியுது? இந்த 2 விஷயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனிதன் இரக்கம் இல்லாதவனாக இருக்கான். இயேசு என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்லா இருக்குதுங்களா அந்த வார்த்தை? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதாங்க கிறிஸ்தவம். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதனால் இன்றைய பாடத்தில் நம்ம தெரிந்து கொள்வது, ஒன்று, கிறிஸ்துவால் நம்மையும் நாம் பட்ட கடனையும் அடைக்க முடியும். அதற்கு காரணம் அவர் இரக்கமுள்ள இரட்சகராக இருக்கிறார். இரக்கம் இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பில்
அந்த இரக்கமே அவர்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்தும். இந்த நாளில் நாம் கேட்ட இந்த சொற்பொழிவு உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்ல யோசனையும் தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, பொறுமையாக வசனத்தை கேட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சொற்பொழிவு மிகவும் ஆறுதலாக இருக்கவும், அவர்கள் கடன் பாரங்கள் நீங்கவும், அவர்களுடைய பாவ பாரங்கள் நீங்கவும் தேவ சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். உமது இரக்கத்தினால் அவர்களை முடிச்சூட்டும். ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.